Shri Shubhaya Shankar Engineering Private Limited, Shri Muchi Shankar Engineering Private Limited, Subhaya Contractor Private Limited, and TNU Nagarajan Foundation and TNU Nagarajan Trust founder, owner Vida Nayagan, நம்மளோட சார் திரு உச்சி மகாலி சார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். என்னை செதுக்கிய சிற்பிகள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். இதில் இருக்கின்ற அனைவரும் என்னை செதுக்கியவர்கள் தான். இவர்களை யாரையும் நான் சந்திக்காமல் இருந்ததே இல்லை. அனைவரையும் நேரில் சந்தித்து நேரில் பேசி உரையாடல்கள் மட்டுமல்ல உறவுகளோடு வாழ்ந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக. நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கல்வி மட்டும்தான், எனக்கு வேற ஒன்றுமே தெரியல. நான் என் வாழ்நாளில் இன்னைக்கு சொல்கிறேன், 5 மணி நேரத்தில் 6 மணி நேரத்துக்கு மேலே நான் தூங்குறதே கிடையாது. தூங்கவே மாட்டேன், எனக்கு தூங்கவே தெரியாது. எந்த காலத்துலையும் தூங்குறதில்லை. இப்பவும் அப்படி தான் தூங்குறேன். காலையில் 3-3:30 மணிக்கு எழுந்திக்கிறேன், நைட்டு 10 மணிக்கு தூங்குறேன், 9 மணிக்கே தூங்கிடுவேன் சில நாளைக்கு. கல்விங்கிறது ஒரு குழந்தை நீங்கள் என்ன சொல்கிறது, அதாவது நான் 10th 96 எடுத்த மார்க்கை என் பையன் இப்போ பிரேக் பண்ணிடுறான். நான் மேத்ஸில் 97 எடுத்திருந்தேன், என் பையன் 99 எடுத்திருக்கிறான். என் மூத்த பையன் காம்பன்சேட் பண்ணிட்டு போயிட்டான், அவனும் 97 தான் மேத்ஸில். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த பொருளாதாரம், அதாவது நான் சிம்பிளாக சொல்லியிருந்தேன், பத்திரங்கள் மாற்றப்படுகின்றன, பட்டங்கள் மாறுவதே இல்லை. பத்திரம் இன்னைக்கு என் பேரில் இருக்கும், நாளைக்கு எழுதி இன்னொரு போயிடும். ஆனால் பட்டங்கள் உச்சிமகாலி பிஇ பிஎல் வித் எம்பிஏ அப்படின்னு போட்டோம்னா அது சாகுறதுக்கு இனி எத்தனை தலைமுறை ஆனாலும் அது என்கிட்ட தான் இருக்கும். இட்ஸ் அ கிரெடிட் நேம். என் குழந்தைகள் என்னுடைய லேபரை நான் என் லேபர் வேலை பார்க்குறேங்க. என்னோட இந்த ஃபங்க்ஷனே லேபர் சொல்லிட்டு தான். என் லேபருக்கு நான் சொல்கிற விஷயம், அடிக்கடி சொல்கிற விஷயம், இந்த உலகத்தில் நீ லேபராக வாழ்ந்துட்டு போயிடு. உன் குழந்தைய நல்லா படி. அந்த குழந்தைய நீ படிக்க வச்சு உனக்கு ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்ச நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஎன்யூ நாகராஜன் ஃபவுண்டேஷன். இந்த டிஎன்யூ நாகராஜன் ட்ரஸ்ட்டும் அதான். இந்த 2 ட்ரஸ்ட் நான் சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அதெல்லாம் போடுறேன், வேற எங்கேயும் நான் போடுறதே இல்லை. நான் அப்படி ஒரு முடிவே எடுத்துட்டேன். ஏன்னா என் குழந்தைகள் 2 கல்வியில் நல்லா ஆயிட்டாங்க, அவங்க நல்லா படிச்சுருவாங்கிற நம்பிக்கை எனக்கு. இது 2 பேரும் நல்லா இருந்த பிறகு எனக்கு எதுக்கு, நான் உழைக்கிற காசு மேக்சிமம் இந்த உலகத்தை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டாடன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த அதாவது கற்கை நன்றே பிச்சை போயிடும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பிச்சை எடுத்தாலும் படிச்சது தப்பு இல்லை. கேடில் வெளிச்செல்வும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையமயமா படைத்துள்ளார். ஒருவருக்கு ஒரு தலைமுறையில கற்ற கல்வி 7 தலைமுறைக்கு வருகிறார். அப்ப அந்த கல்வி உழைந்தது 1000 ஆண்டுகள் முன்னாடி சென்றாலும் சரி, 1000 ஆண்டுகள் பின்னாடி சென்றாலும் சரி, கல்வி என்ற ஒன்றை மட்டும் ஆளுமையாக கொண்ட மனிதர்கள் வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அதான் உண்மை. என்னுடைய பயின்றவர்களும் சரி, என்னை நான் பயிற்றுவிக்கும் சரி, என்னை பொறுத்தவரைக்கு இந்த உலகத்தில் எனக்கு நீ மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டு வா, மதிப்புமிக்க நபர்கள் அழைத்து செல்வார்கள். அதுதான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எங்க நீ இப்போ எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரீ சீட் கிடைச்சது, கவர்மெண்ட் காலேஜ் தேவையில்லை. கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நீ பேங்க்ல தயவு செஞ்சு சொல்றேன், எல்லா பேரண்ட்டை சொல்றேன், உங்க ஸ்டூடெண்ட்டையும் சொல்றேன், தயவு செஞ்சு கல்விக்காக பேங்க்ல லோன் வாங்கிட்டு கெட்டாம போனீங்கன்னா அது உங்க தலைமுறையில பலதரப்பட்ட தலைமுறையை பாருங்க. நீங்க மற்ற லோன்களை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, கல்விக்கு வாங்குற கடனை மட்டும் கட்டாயம் அடைச்சே தீருங்க. ஏன்னா அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை கொடுக்குது, 1000 ஆண்டுகள் தலைமுறையை கொடுக்குது. அப்ப அந்த கல்வி கடனை எப்படி அடைக்கிறது? உங்களுக்கு கல்வி கடன் மாசம் 2000 கூட கட்ட சொல்றது, 4 வருஷம் 5 லட்சம் ரூபாய் யாரு ஃப்ரீயா கொடுப்பான்? என்னடா பேங்க் சார்பா பேசுறதுன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். இந்த உலகத்துல கல்வி மட்டும் கட்டமைக்கிறதுக்கு காசு கிடைச்சிச்சுன்னா எல்லாருமே பெரிய ஆளாயிருப்பாங்க. ஏன் இந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கலப்படம். கல்வி கற்றவர்களும் இருக்கிறார்கள், கல்வி கல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
என் லேபர் மீட் ஃபங்க்ஷனை நடத்துறது வந்து நான் முத வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு 2 கிடாய் வாங்கி சாப்பாடு கொடுத்தேன். மறு வருஷம் யோசிச்சேன் இது ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் விதைத்த விதைகள் வந்து எனக்கே தெரியல. நான் எத்தனை பேருக்கு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. யாராவது என்ன கேட்பாங்க, உங்களை சார் இந்த மாதிரி நீங்கள் தான் காசு கொடுத்தீங்க, நீங்கள் தான் படிக்க வச்சுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலேயே அவங்க பேரில் எனக்கு தெரியுறதே இல்லை, தெரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறேன். அதாவது இது கொடுக்குறேன் எப்படி, அதாவது சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு என்ன சொல்ல, என்னுடைய கிராமம் வந்து ஒரு சிறிய கிராமம். ஒரு 2003 தான் ஒரு முதல் பட்டதாரி என் கிராமம் சந்திக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு பட்டதாரியும் கிடையாது, யாரும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பூனி. எங்கள் அப்பாவிட்ட வந்து இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறேன் நான். எங்கள் அப்பாட்ட வந்து அந்த வெள்ளை பேப்பருக்கு 5 ரூபா வாங்குவேன், ஒயிட் பேப்பருக்கு 5 ரூபா வாங்குவேன். எங்கள் அப்பா அதையும் கொடுப்பாரு. ஏன்னா அந்த வாத்தியார் சொல்லுவாங்க, அந்த டீச்சர் சொல்லுவாங்க, எங்கள் பிரம்மசக்தி டீச்சர் தான் என்னோட 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர். இந்த பிரம்மசக்தி டீச்சர் வந்து அதாவது கையில் அடிக்கிறது சரி எல்லாத்தையும் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த வாங்குறதோட வருத்தம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? எங்கள் அப்பா வந்து ஏமா எனக்கு எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் போகிறீங்க. நான் நடந்த நாட்களை விட எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு நடந்த நாட்கள் அதிகம். நான் 100 நாள் இருந்தேன்னா எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 2 தடவை வருவார் படிக்க வைக்கிறதுக்காக. காலையில் வந்து ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். காலையில் ஸ்கூலுக்கு வந்திருக்கானா இல்லை சாயந்தரம் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக எங்கள் அப்பா 2 தடவை வருவார். அதான் சொல்கிறேன், பேரண்ட் வந்து ஒரு 120 நாள் விளையிற நெல் பயிருக்கு ஒரு விவசாயி வந்து மினிமம் 70 நாள் போகிறான் தோட்டத்துக்கு. 100 ஆண்டுகள் வாழக்கூடிய உங்க குழந்தையோட பயிர் படிப்பு எத்தனை பேர் உங்க டீச்சரை போய் சந்திக்கிறீங்க? யாராவது உண்டா? எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு போறீங்க. அப்புறம் எப்படி குழந்தை வளரும்? நினைக்க முடியாது. எனக்கு வந்து வேலை முக்கியம், வேலை அர்ஜென்ட், போயிட்டே இருக்கு. அவங்க குழந்தை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், நீங்க சம்பாதிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் உங்க குழந்தை அழிச்சுட்டே இருக்கு. காரணம் ஒழுக்கம். நீங்க அடிக்கடி உங்களுடைய விவசாயி எப்படி தன்னுடைய தோட்டத்துக்கு போகலாம் அந்த நெல் பயிர்கள் அழிந்து விடுகிறதோ அது போன்றுதான் தன்னுடைய குழந்தைகளை கல்லூரியிலும் பள்ளியிலும் சேர்க்கும் போது அடிக்கடி தன் பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லாத வரை இந்த கல்வி என்ற ஸ்தாபனம் வளருது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீ மரத்தை நட்டி வச்சிருக்க, அது வளர்ந்து இல்ல, தண்ணி ஊத்தினா தானே வளரும். நீ டீச்சர்ஸோட அடிக்கடி பழக்கத்தை வச்சுனா அந்த டீச்சர்ஸே உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்க அப்பா வந்து ஒப்பதான் சொல்றேன், எங்க அப்பா வந்து சட்டை போட்டுக்க மாட்டாரு, கம்பூடிட்டு வருவாரு. அவரை தெரியாத டீச்சர் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் எல்லாருக்கும் பழகுவார். காரணம் எங்க அப்பா வந்து எங்க டீச்சர் சொல்லுவாங்க, உங்க பையன் 2வது ரேங்க் வந்துட்டான் அப்படிப்பாங்க. அந்த அப்படியே சார் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 10 ரூபா கொடுப்பாரு. அதுக்காகவே படிப்பேன். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய செலவழிச்சு பழக்கம். சம்பாதிக்கிறது செலவழிக்கணும், என்னால் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த ப்ரொபோசலில் இருந்தோம். அதே மாதிரி நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் மக்களே, என்னுடைய தொழிலாளர் மக்களே, உங்களால் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை, இந்த சட்டை, அதாவது டவுசர் கிழிஞ்சு சட்டையோட வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதை நான் இன்னும் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இன்னும் குறைந்தது 5 ஆண்டுகளில் என்னுடைய தொழிலாளர் மக்கள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்குரிய அடித்தளங்கள் எடுக்கப்பட்டன. இன்னும் 5 ஆண்டுகளில், இன்னும் 10 ஆண்டுகளில் என்னுடைய கல்லூரியிலையும் என்னுடைய தொழிலாளர்கள் படிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். ஆயுள் முடியும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பேன். பொய்யான உடம்பினை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுக்களை புலையேன் என்றார். உன் உடம்பு அழிந்து கொண்டே இருக்கிறது, உன் சதை சிதைந்து கொண்டே இருக்கிறது. சதை சிதையும் போது சரித்திரம் படைத்துட்டு இறந்துட்டு போப்பார். அதான் வாழ்க்கை. நீங்க நினைக்கிறீங்க ஆக்சுவலா நான் வந்து அப்படி வாழ்ந்தேன். இப்ப நான் என் வாழ்க்கையில வந்து நான் வந்து மிஸ்டர் மனோகர பாண்டியன் வந்து என் வாழ்க்கையில் எங்கள் மாமா, அவரை என்னால் மறக்கவே முடியாது. நான் அப்போ வந்து 6th or 7th படிச்சிருந்தேன் அந்த வாரம் இது பண்ணும்போது. ஆக்சுவலா அதாவது வாழ்க்கையில வந்து எப்படிலாம் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய எக்ஸாம்பிள். அவருடைய பையன் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து டிஃபென்ஸ் சைடில் இருக்கிறான். எனக்கு வந்து ஆக்சுவலாக படிக்கிறவத்தை சேர்ந்த ஒரு கேப்டன் இந்தியாவை ஆளுகிறார் அப்படிங்கிறது இன்னும் 15 ஆண்டுகளில் நடந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக படிக்கிறவங்கிற பேர் வந்து அவருடைய பையன் கேப்டன்கிற பேர்ல இந்தியாவோட 4th ஸ்டேட் 4 ஸ்டேட்டோட கேப்டன் வருவார். அது எனது மண்ணிற்கு பெருமை. 2003 முதல் பட்டதாரி. இப்போது எனது மண்ணில் 4-5 டாக்டர்கள் இருக்கிறார்கள், ஒரு 40 இன்ஜினியர் இருக்கிறார்கள், ஒரு 18 லாயர்ஸ் இருக்கிறார்கள். அதில் 5 பேர் லாயர் இருக்காங்க, லேடி லாயர் இருக்காங்க.
எனக்கு வந்து படிங்க படிங்க படிங்க. எங்க ஊர்ல யாரு கிடைச்சாலும் சரிதான். மேபி எனக்கு தெரியல, செண்பவல்லி மேடம் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. செண்பவல்லி மேடம் அது வந்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வரல. இந்த செண்பவல்லி மேடம் யாருன்னா எங்க ஊர்ல உள்ள காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிற ராணியனாவில் படிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பெர்மனன்ட் ஹாஸ்டல் போட்டு கொடுக்குற ஒரு ஹாஸ்டல் வார்டன். இவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா, அவங்க சொல்ற குழந்தைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். அது வந்து ராணியனால வெறும் 3000 ரூபாய் ஃபீஸ், இல்ல 2500 ரூபாய் ஃபீஸ். 7,000 ரூபாயில வந்து நீங்க வந்து ஒரு டிகிரியை முடிச்சிடலாம். நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க கலெக்டரா கூட ஆகலாம். ஆனா பேஸ் வந்து டிகிரி தானே. அந்த மாதிரி சிந்திங்க. எனக்கு ஒரே அடிப்படை கல்வியை பாருங்க. பேரண்ட், ஆஸ் ஏ பேரண்ட், நீங்க வந்து உங்களுடைய ஸ்தாபனத்தை நீங்க உங்க குழந்தைய வந்து அடிக்கடி பார்க்க தவறினால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் குறைக்கப்படும். அதான் உண்மை. கல்வியும் ஒழுக்கமும் வளரும் போது கண்டிப்பாக எல்லாம் வளரும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஒரு குடும்பத்தின் வறுமை ஒழிய வேண்டும் என்றால் கல்வி என்ற ஒரு 3 எழுத்து மந்திரத்தை மனசார நேசித்து வாழுங்கள். கண்டிப்பாக வளர்ச்சிதை மாற்றம் அடைவோம். நான் இன்னும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறது. எனது பிரதர் மிஸ்டர் வடிவேல், அவருடைய பையன்கள் வந்து ஆக்சுவலா 3 பேர் இன்ஜினியர்ஸ். அவர் வந்து சாதாரண ஒரு கடை வச்சிருக்காரு, அச்சம்பட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த 3 பசங்களுடைய இன்ஜினியருக்காகவே மரியாதை கொடுத்தார். ஏன்னா அவர் ஒரு 1ஆவதுல இருந்து 100ஆவது போகிறார், 7 12ஆவது போறாரு. அவர் என் பையன் இன்ஜினியராக பெரிய விஷயம் கிடையாது, எங்க அப்பா என்ன இன்ஜினியராக தான் பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட வாழுங்கள். வைராக்கியம் என்பது ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைய வந்து மினிமம் 15 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்க, அது கன்சிஸ்டன்சியாகவும் படிக்க சொல்லுங்க, தொடர்ச்சியா செய்ய சொல்லுங்க, ஒழுக்கமா வாழ சொல்லுங்க. இந்த ஒழுக்கமும் கல்வியும் சேர்ந்துச்சுன்னா நீ உச்சத்தை அடைந்தே தீருவாய். அதான் உண்மை. ஓகேவா? ரொம்ப நன்றி. உண்மையிலே எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த வந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனக்கு எப்படி சொல்றது தெரியல. என்னை மறுபடியும் சொல்கிறேன், என்னை செதுக்கிய சிற்பிகளுக்கு மிக்க நன்றி. என்னை செதுக்கிய அனைத்து நல் உள்ளவர்களுக்கும் நன்றி. நான் கண்டிப்பாக வளர வளர கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு வீடியோ ஒரு 7 நிமிஷம் அந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் குழந்தையை எப்படி வளரணும், ஒரு நாடு எப்படி இருக்கும் என்பதை புரியும். ப்ளீஸ்.